Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாண்ட்ரி பேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட பழைய கட்டப்பை இருந்தாலும் சரி, கட்டப்பை மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கிளாத்தும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கட்டப்பையோட மேலாக இருக்கிற கிளாத்து மட்டும் எடுத்துக்கிட்டேன். 4 பக்கமும் 13 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக பேக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 13 இன்ச் அளவுக்கு எடுத்தாலும் ஓகே. இந்த வீடியோவை ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பேக் எடுத்தோம், அளவு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும்னு தெரியும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இதே மாதிரியே 4 மடிப்பு மடித்ததுக்கப்புறம் அதில் 5.5 இன்ச் அளவுக்கு நான் இது மாதிரி சர்க்கிளாக இப்போ நமக்கு வரணும். அதனால் 5.5 இன்ச்சு கார்னரில் வச்சு இதே மாதிரியே வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சர்க்கிள் கிடச்சிருச்சு. நான் இப்போது ரேசன் சேரீயை தான் எடுத்திருக்கேன். ரேசன் சேரீயில் 2 மடிப்பாக மடிச்சுக்கலாம். 2 துணி இப்போ நம்ம கட் பண்ண இந்த துணி அடியில் தான் போகும். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா இது மடங்காது. நம்ம எப்படி போட்டாலும் அதே மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் இந்த கட்டப்பை பேக் எடுத்திருக்கேன். அது இல்லை அப்படின்னா திக்கான ஏதாவது ஒரு கிளாத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த நம்ம சர்க்கிள் வரைஞ்சோம் பார்த்திங்களா, அந்த சர்க்கிள் கட் பண்ணதில் இப்போ இதே மாதிரியே ஒரு கார்னரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு சுற்றிலும் இதே மாதிரியே டேப் எடுத்து அளந்துட்டே வாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த சர்க்கிள் எவ்வளோ அளவு, அந்த சுற்றளவு எவ்வளோன்றது நமக்கு வேணும். அந்த அளவு வச்சு தான் நம்ம மேலாக வைக்கிற கிளாத்தை கட் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரியே பிடிச்சிட்டே வந்தால் எனக்கு 37 வந்திருக்கு. 37 13க்கும் 37 வருது. இந்த அளவு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நான் ரேசன் சேரீ எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த ரேசன் சேரீயில் 2 கிளாத்தாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரவுண்ட் ஷேப்லேயே 2 கிளாத்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்தை மேலேயும் நம்ம எடுத்த அந்த கட்டப்பை துணியை நடுவுலையும் இன்னொரு கிளாத்தை அடியிலையும் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு உள்ளார்க்க பார்த்தாலும் அசிங்கமாக தெரியாது, நம்ம கட்டப்பை பேக் வச்சோன்னு தெரியாது. அதே மாதிரி அடியில் பார்த்தாலும் கட்டப்பையோட கிளாத் வச்சோன்னு நமக்கும் தெரியாது. இன்னுமே கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். சுற்றிலும் அந்த ரவுண்ட் ஷேப்லையே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக ஒரே ஈவனாக 1/2 இன்ச்சில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்படி நடுவில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல், அடுத்து சைடில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். இதே மாதிரி நம்ம தையல் விட்டோம்னா இன்னுமே துணி நல்லா சுருங்காமல் நல்லா ஸ்டிஃபாகவே நிற்கும். அதுக்காக தான் இப்படி தையல் போட்டுக்கிறது. தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அளவு எடுத்து கட் பண்ணிக்கிட்டாச்சு. 37 இன்ச் அளவு எடுத்து 2 துணியை அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு ஒரு பேப்பர் பேகு, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது துணி நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற துணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த துணியை எடுத்து 37 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரியே 2 துணியை நம்ம எப்படி சர்க்கிளில் ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே இந்த ஃபேப்ரிக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி பேப்பர் இருந்தாலும் கூட ஓகே. பேப்பர் நமக்கு பாலித்தீன் பேப்பர் நல்லா டைட்டாக இருக்கிறோம்ல, அந்த மாதிரி பேப்பர் இருந்தாலும் ஓகே. நான் அந்த மாதிரியான பேப்பர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஓரங்களில் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரியே கீழே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சர்க்கிளில் நடுவில் நம்ம கோடு போட்டோம் பார்த்திங்களா, இதே மாதிரி ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே இதுலேயும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். துணி அங்கிட்டு இங்கிட்டு விலகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இது அதே எண்டில் கடைசியான எட்ஜு. நம்ம இப்போ அது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 37 இன்ச் அளவுக்கு துணி எடுத்து 4 பக்கமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா இப்போ அந்த சர்க்கிள் ரவுண்டு நம்ம ஸ்டிச் பண்ணதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சமாக துணி முன்னாடி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரியே நம்ம முன்னாடி அந்த சர்க்கிளில் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலேயே நம்ம இந்த துணியை வச்சு அதே மாதிரியே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே இதே மாதிரியே அப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம லாண்ட்ரி பேக் ரெடி பண்ணுறது, இது லாண்ட்ரி பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிலிண்டருக்கு நம்ம பையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சிலிண்டருக்கு பண்ணும்போது நம்ம ஒன் சைடு ஓப்பன் வச்சு பண்ணணும். இப்போ லாண்ட்ரி பேக்கு இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, நம்ம குழந்தைங்க நிறையா விளையாட்டு பொருட்கள் வச்சுருப்பாங்க, அந்த விளையாட்டு பொருட்களை கூட இதில் போட்டு வச்சுக்கலாம்.
மறுபடியும் அவங்க எடுத்து விளையாண்டுட்டு மறுபடியும் எடுத்து கூட போட்டுடலாம். இதே மாதிரியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து கிளாத் விட்டுட்டு தான் நான் வந்து ஆரம்பித்தேன். இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அப்படியே மடித்து பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி வரும் அப்படின்றனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவே நமக்கு 37 இன்ச் எடுத்ததில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டு 2 இன்ச் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவே கிளாத் வந்திருக்கு. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாகவே அடைச்சிடணும். அந்த மாதிரி கட் பண்ண பீஸை ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த முனையும் இந்த முனையும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகும் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போது டபுள் ஸ்டிச், எண்டுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து உள்ளே தான் வரும். இப்போ பார்த்திங்களா, நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த சர்க்கிள் வந்து சுருக்கம் வராமல் ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நான் வந்து நம்ம மேலே கார்னர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேலே நம்ம ஓப்பன் ப்ளேஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஓப்பனில் டபுள் ஸ்டிச் டபுளாக மடித்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பனாக இருக்கிற இடத்துல இங்கே தான் நம்ம வந்து இப்போ ஆங்கர் வைக்க போகிறோம். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு எந்த அளவுக்கு நமக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு உயரத்தை வச்சுட்டு மீதியை வந்து நம்ம மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து அதே துணியில் அந்த பார்டர் பீஸை மட்டும் எடுத்து அந்த பார்டர் பீஸை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி விட்டுட்டு நான் இதை தான் ஆங்கருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதே மாதிரியே திருப்பி விட்டதுக்கப்புறம் அளவு வச்சுக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரியே அளவு வச்சு இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி எங்கேயாவது தொங்க விட்டுக்கலாம், மாட்டி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே ஒரு சின்ன கிளாத் எடுத்து கிராஸ் பீஸாக வெட்டிக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸு. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஒரு 3 கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடியில் தைச்சோம் பார்த்திங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பு, அந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த கிராஸ் பீஸை வச்சு ஃபுல்லாகவே அதே அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது இது எப்படின்னா, வெளிப்பக்கட்டு நம்ம அடிப்பக்கமாக நம்ம ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா, அதில் அடிப்பக்கமாக இருந்து தான் இதை தைக்க ஆரம்பிக்கணும். மறந்துட்டு உள்பக்கமாக அந்த நீளமாக துணி வரதை தைச்சிடாதீங்க, அப்புறம் மிஸ்டேக்காக போயிடும். இதே மாதிரியே நம்ம பைப்பிங் பீஸ் வந்து அடிப்பக்கமாக வச்சு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த இடத்துல ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல. இப்போ பின்னாடி திருப்பிட்டு அதை 2 ஃபோல்டாக மடித்ததுக்கப்புறம் இப்படியே அந்த வளைவுலேயே மடிச்சுட்டே வாங்க. மடித்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா பைப்பிங் வேலை வந்து முடிஞ்சிடும். பைப்பிங் தெரிஞ்சவங்க ஈஸியாகவே இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரியே தான் நிறையா வந்து நம்ம தைச்சி வீட்டில் வந்து எவ்வளோ பொருள் இருக்கோ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட தான் நமக்கு இனாமாகவே கொடுக்குறாங்க. நமக்கு ரேஷன் வேட்டியும் கிடைக்கும், ரேஷன் சாரியும் கிடைக்கும். நம்ம அதை வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போடுறதுக்கு பதிலாக இல்லை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரேஷன் சாரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இதே மாதிரியே ஃபுல்லாகவே மடக்கி எதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தோம் பார்த்திங்கன்னா, இந்த மடக்கும் போது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான் கிராஸ் பீஸ் எடுத்தது. ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அடிக்கும் போது நமக்கு கிராஸ் பீஸ் தான் வேணும். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா ஃபுல்லாகவே சுருக்கம் தான் வரும். இந்த மாதிரி மடக்கவே எசவாக வராது. அதனால தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ் எடுத்து அதை ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. சூப்பராக ரேஷன் சாரியிலேயே நம்ம லாண்ட்ரி பேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.